இதுதான் வந்து எங்களுக்கு யூடியூப்ல வரலாறு காணாத ஹையஸ்ட் அமௌண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து எங்களோட யூடியூப் சேலரி எவ்வளோ, நாங்கள் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிற வீடியோ தான். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ? நண்பன் எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ? இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். எங்களுக்கு வந்து யூடியூப்ல இருந்து சேலரி வந்து மந்த்லி வருதா இல்லை வந்துட்டு எத்தனை மாதத்துக்கு அப்புறம் வருது அப்படிங்கிறது வந்து நான் வந்து சொல்கிறேன். எங்களுக்கு மந்த்லி வருதா இல்லை எத்தனை மாதத்துக்கு அப்புறம் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறது. ஏன்னா இந்த கேள்வியை நீங்கள் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறீங்க, கமெண்ட்லேயும் கேட்டிருக்கீங்க, நேர்லேயும் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான பதிலை தான் நாங்கள் சொல்லிடலாம் அப்படிங்கிறக்க அந்த வீடியோ. யூடியூப்ல வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு வியூஸ் போகுது, எந்த அளவுக்கு வந்துட்டு வீடியோஸ் ரீச் ஆகுது அப்படிங்கிற நீங்கள் லைவாகவே அந்த அப்டேட் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டாலும் ரீல்ஸ் போட்டாலும் லட்சக்கணக்கு போகிறதும் கிடையாது. அப்படியே 20,000, 30,000, 50,000 கணக்கு போகிறது கிடையாது. பிளாக் போட்டாலும் வந்து 50,000 ரூபாய் எகிறாதியோ. அந்த மாதிரி போனால் எவ்வளோ வரும், இந்த மாதிரி போனால் எவ்வளோ வரும் அப்படின்னு எடுக்கிற எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த மாதிரி போகிறவங்கள ஹை லெவல் எடுத்துகிட்டு இருப்பாங்க. எங்களை மாதிரி வரவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எங்களுக்கு வந்து யூடியூப் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வர்றது வந்து எங்களுக்கு தெரியாது. யூடியூப்ல வந்து சும்மா ஒரு விளையாட்டாக தான் நாங்கள் வீடியோ போட்டோம். அது ரீல்ஸ் மட்டும் தான் அப்டேட் பண்ணுவோம், கண்டென்ட் எதுவும் எடுக்க மாட்டோம். அதான் பிளாக் எங்களுக்கு போட தெரியாது, எப்படி எடிட் பண்ண தெரியாது அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கோம். ஆனால் வந்துட்டு அப்படி தான் நாங்கள் போட ஆரம்பித்தோம். ஆனால் அதுலேயும் வந்து காப்பிரைட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ்க்கு வந்து எங்களுக்கு காப்பிரைட் நிறைய இது காப்பிரைட் தான் வந்தது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு காப்பிரைட் வந்தனால வந்துட்டு அதை வந்து நாங்கள் டெலிட் பண்ணி விட்டுட்டோம். ஏன்னா காப்பிரைட்ஸ் வந்துச்சுன்னா அந்த டாலர் வராது அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்று இருக்குல்ல பார்த்தீங்களா. அதனால வந்து அந்த காப்பிரைட் சாங்ஸ் வந்து ஃபுல்லாகவே யூடியூப்ஸ் எல்லாத்துக்கும் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியல இதுலேருந்து இவ்வளோதான் போடணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல, யாரும் சொல்லலை அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு அது தெரியாதனால வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு வருஷம் நாங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம். தெரியல, நாங்களும் செக் பண்ணல. சரியா? நாங்கள் யூடியூப்ல நாங்க சொல்லியிருக்கோம், யூடியூப்ல நிறைய செக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய அவங்களே வந்து வீடியோஸ் போட்டுருப்பாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்துட்டாங்க. அதை பத்தி வந்து அதையும் நாங்க சரியா கவனிக்கல. நிறைய பேர் வந்துட்டாங்க, இப்போ அதிகமா வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்களுக்கு வந்து தெரியாது. அதனால ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ வந்துட்டு எங்களுக்கு வந்து டாலர்ஸ் ஏறது தெரியாது, எப்படி அப்டேட் பண்றது தெரியாது, எப்படி மானிட்டைசேஷன் பண்றது எங்களுக்கு தெரியாது. அப்படியெல்லாம் எல்லாமே தெரியாம இருந்தா அப்படியே ஒன்னா வந்து கத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து சில பேர் வந்துட்டு சொன்னாங்க, சில பேர் வந்து சொன்னாங்க, சொல்லுவாங்க, அதை நாங்க புடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நாங்களா போய் பண்ணிக்குவோம். எல்லாமே வந்து யாரும் வந்து ஃபுல்லா வந்து யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அதை செய்யுங்க சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் அப்படிதான் சொன்னாங்க. நாங்க அதே மாதிரி நாங்க வந்துட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு யூடியூப் சேலரி வந்து எங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. யூடியூப் சேலரி வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா நவம்பர் 25, 2023 ஃபர்ஸ்ட் பேமெண்ட். அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நாங்க வீடியோஸ் போட்டு இது எல்லாத்தையும் செக் பண்ணி அது எல்லாம் ஓவரால் ஃபினிஷ் ஆகி எங்களுக்கு வந்த முதல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 25, 2023 தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வந்தது. அது எவ்வளோ அப்படிங்கறத வந்துட்டு நம்ம ஃபுல்லா சொல்ல மாட்டோம். ஒரு எபிசோட் வந்து ஒரு 1000 இருந்து 10,000 அதுக்குள்ளதான் எங்களுக்கு வந்துச்சு ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டே. அது வர சமயம் கிட்டத்தட்ட அந்த பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்தப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டோம். யூடியூப்ல நம்மளும் ஃபர்ஸ்ட் சம்பாதிச்சிருக்கோம். சும்மா கிடையாதுங்க, வீடியோஸ் போடுறாங்க சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க. அது சும்மா கிடையாது, அது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு வேலை தான். நம்ம ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம், அதே மாதிரி யூடியூப்ல வந்து வீடியோஸ் போடுறோம், உங்களை என்டர்டைன் பண்றோம், நீங்க அதை ரசிக்கிறீங்க, நீங்க வந்து ஹாப்பியா இருக்கீங்க. சும்மா போய் ஃபோன் நோன்றப்போ உங்களுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு பிடிச்ச நடிகர்கள் அவங்களோட வீடியோஸ் வரும், நியூஸ் சேனல் வரும், இதுதான் நீங்க பார்ப்பீங்க, சீரியல்ஸ் பார்ப்பீங்க. இதே மாதிரி நாங்கெல்லாம் பண்றப்போ நீங்க பார்க்கறப்போ உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும், ஒரு ஜாலியா இருக்கும், உங்களை என்டர்டைன் பண்றோம்ல. அப்போ நீங்க பாக்குறதா எங்களுக்கு வந்து டாலர். ஓகே, அதுதான் அதுதான் எங்களுக்கு இல்ல, பொதுவா எல்லாத்துக்குமே
அதான் வந்து இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அவ்வளவுதான் வந்துச்சு. அது கிட்டத்தட்ட என்ன சொன்ன பாத்தீங்கன்னா 1000ல இருந்து 10,000க்குள்ள தான் எங்களுக்கு வந்துச்சு. நவம்பர் 25 2023 தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க மாசம் மாசம் எடுத்திருப்பீங்க அப்படின்னு கூட நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா எங்களுக்கு மாசம் மாசம் இப்போ வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து யூடியூப் காசு எங்களுக்கு வரல. அது அதான் எங்களுக்கு இந்த வியூஸ் போறதே நாங்க சேனல் எங்க சேனல்லே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கிறது அப்படியே ஒரு சில பேர் கண்டுபிடிச்சு எங்க சேனல் கார்த்தி சுரா சேனலை பார்க்கலாம்னு சொல்லி விரும்பி பார்க்குறவங்க ஒரு சில பேர் தான். ஸோ அவங்க எல்லாம் பார்க்கறதுனால தான் எங்களுக்கான ஒரு அமௌண்ட் எங்களுக்கான யூடியூப்ல கொடுக்குறாங்க. ஸோ எல்லாரும் வீடியோ பண்ணுங்க, எல்லாரும் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, எல்லாரும் வீடியோஸ் போடுங்க, எல்லாரும் சம்பாதிங்க. யாரையும் நான் அதை வேணான்னு சொல்லல, செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஸோ எங்களால இவ்வளோதான் உங்களால உங்களுக்கு கொடுக்க முடியுது என்னமோன்னு எங்களுக்கு ஒரு டவுட்டு. பட் எங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்கும் போதும். ஏதோ எங்களையும் உங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரியுது அப்படிங்கறதே எங்களுக்கு அது போதும். ஸோ அதுல நாங்க ரெண்டாவதா எப்போ எடுத்திருக்கோம் அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். ஒவ்வொன்றா நீங்க வந்து கால்குலேஷன் பண்ணிக்கிங்க எவ்வளவு அப்படின்னு பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அமௌண்ட் எடுத்ததுக்கான வந்து ப்ரூஃப் தான். இதெல்லாம் அது தெரியாது உங்களுக்கு கிளாரிட்டிக்கும், அதனால வந்து நாங்க சொல்லிடுறோம். அடுத்த பேமெண்ட் வந்து நாங்க எப்போ எடுத்தோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 25 நவம்பர் 25 2023. செகண்ட் வந்து மார்ச் 21 2024. அப்ப கணக்கு போட்டுக்கோங்க. நவம்பர் விட்டுருங்க, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 4 மாசம் ஃபுல்லா முடிச்சு 4வது மாசம் தான் எடுத்தோம். அதுவும் சேம் இதே பேமெண்ட் தான். அது எப்படி அதே 1000ல இருந்து 10,000க்குள்ள தான் அது எடுத்திருக்கோம். அது செகண்ட் பேமெண்ட் கணக்கு போட்டுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லா வந்துட்டு எவ்வளவு அப்படிங்கறது ஏன் கரெக்ட்டா அக்யூரேட்டா இந்த பேமெண்ட் தான் வந்திருக்கு, இந்த அமௌண்ட் தான் இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க அப்படினா அது ரூல்ஸ் இருக்கு. இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு. ஆனா நாங்க சொல்றது உண்மைதான். 1000 to 10,000 அந்த இதுக்குள்ள தான் அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கான அமௌண்ட் தான் இப்போ சொல்லிட்டு இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 மாசத்துக்கு அப்புறம் தான் ரெண்டாவது யூடியூப்போட இன்கம் வந்திருக்கு. மாசம் எங்களுக்கு யூடியூப் பணம் வரவே வராது. இப்ப வரைக்கும் சத்தியமாவே எங்களுக்கு வந்து மாசம் வராது. அது ஏன்னு தெரியல. சரி வரப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லிட்டீங்களா, செகண்ட் பேமெண்ட் வந்து 21 மார்ச் 2024. அடுத்தது இந்த 3வது பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 அதே 2024 ஆகஸ்ட். மார்ச் விட்டுருங்க, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட். இது 4 மாசம் முடிச்சு 5வது மாசம் தான். 5 மாசம் கேப் மந்த் லெந்த் ஆயிட்டு தான் இருக்கே தவிர ஷார்ட் ஆகல. அது வந்து கரெக்டா 5 மாசம் 4 மாசம் முடிஞ்சு 5வது மாசத்துல ஆகஸ்ட் 21 2024 3வது பேமெண்ட். அதுவும் பாத்தீங்கன்னா வந்துட்டு 1000ல இருந்து ஒரு 13க்குள்ள அதுல வந்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வியூஸ் பண்ணாட்டி எங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்திருந்திருக்கலாம் மேபி அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இல்ல ஏன்னா நாங்க அந்த மார்ச்சுக்கு அப்புறம் தான் எங்களோட நாங்க டிவி போன ஷோ வந்து ஏப்ரலுக்கு மேலதான் எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு. உங்களுக்கே தெரியும் ஜி தமிழ்ல தமிழா ஷோ. அதுக்கப்புறம் கூட நிறைய பேருக்கு முகம் தெரியும், அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு எங்களோட கெஸ்ஸஸ். தெரியல கடவுள் நம்மளுக்கு வந்து எங்களுக்கு எப்படி வெளியே கொண்டு போய் மக்கள்ல சேர்த்தாங்க அப்படிங்கறது எங்களுக்கு இப்ப வரைக்கும் தெரியல. இப்ப வரைக்கும் நிறைய பேர் சேனல் வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்துட்டு வந்து மக்கள் மத்தியில வந்து காமிக்கிறது வந்து யூடியூப் அதை நடத்துறாங்க பாத்தீங்களா. யூடியூப்ங்கிற ஒரு சேனல் இருக்கு பாத்தீங்களா, அதை யார் ரன் பண்றாங்களோ அவங்க ஒருத்தர் மட்டும்தான். இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டோம்னா அதை நாளைக்கு ட்ரெண்ட் ஆக்கி விடுறது அவங்க கையில தான் இருக்குது. அதை வந்து ட்ரெண்ட் ஆக்காம அப்படியே டவுன் பண்றது அவங்க கையில. இவங்க இந்த சேனல் ஓபன் பண்ணிட்டாங்க, இவங்க ரொம்ப ஃபேமஸான சேனல், 1000 சேனல் ஓபன் பண்ணாலும் அவங்களுக்கு வியூஸ் போயிடும், 1000 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படி ஒண்ணும் கிடையாது. யூடியூப் காரனா பார்த்து கீழே இருக்கிறவன மேல ஏத்தி விடுவான், மேல அவங்க கையில தான் இருக்கு, எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. நம்ம கையில இப்ப பார்வைக்கு ஒரு வீடியோ கொண்டு வராங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து ஷேர் பண்ற உங்கனாலையும் அவங்கனாலையும் மட்டும்தான் முடியும். ஒருத்தரோட வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆக்குறது அப்படித்தான் நிறைய பேர் நீங்க ட்ரெண்ட் ஆக்கிட்டு வளர்த்து விட்டுட்டீங்க. அது வளர்ந்துகிட்டே இருக்காங்க. அது ஓகே, அதை நான் சொல்ல வரலாம். இருந்தாலும் அவங்க கையில தான் இருக்குன்னு சொல்ல வர்றோம். நாங்க போறனாலயோ பெரிய ஃபேமஸான யூடியூபர்ஸ் போறனாலயோ அவங்க வியூஸ் போறது கிடையாது. எல்லாமே யூடியூப் காரங்கனாலயும் ஷேர் பண்றதுனால மட்டும்தான் அவங்க ரொம்ப பப்ளிசிட்டி அதிகமாயிருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இது சிம்பிள் லாஜிக். சிம்பிள். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த தேர்ட் பேமெண்ட் சொல்லிட்டேன்னா, அதாவது வந்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பாத்தீங்கன்னா அக்டோபர் 22 2024. அதாவது அது வந்து தேர்ட் வந்து ஆகஸ்ட் 21 சொன்னா ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இதுக்கு மட்டும்தான் ஒரே மாசம் கேப். அப்போ வந்து நாங்க கிட்ட நெருங்கி வந்துட்டோம் அந்த ஒரு மாசம் சேலரி எடுக்கிறதுக்கு. ஏன்னா எங்களோட லாங் வீடியோக்கு வந்து வியூஸ் எல்லாம் போயிருந்துச்சு, கொஞ்சம் எல்லாம் போட்டுருந்தோம். அப்ப கொஞ்சம் எல்லாம் லாங் வீடியோஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் வியூஸ் போயிருந்துச்சு. எங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்து அதுக்கெல்லாம் கொஞ்சம் வியூஸ் போயிருந்துச்சு.
கிட்டத்தட்ட ஆகஸ்ட் செப்டம்பர், இதுக்கு செப்டம்பர் ஒரே மாசம் தான் இடையில அக்டோபர்ல வந்துட்டு அடுத்த சேலரி வந்து எடுக்க வந்துட்டோம். அந்த சேலரி தான் வந்து எங்களுக்கு யூடியூப்ல வரலாறு காணாத ஹையஸ்ட் அமௌண்ட். எவ்வளவு வந்திருக்குமா? அவ்வளோ சொல்லிட்டோமா? அதுதான் வந்துட்டு எங்களுக்கு வந்து யூடியூப்ல அதிகமா வந்துட்டு பெரிய இதுன்னு வச்சுக்கீங்களேன். மிகப்பெரிய அமௌண்ட். அது வந்து எங்களோட கடன் கட்டுறதுக்கு ஓரளவுக்கு எங்களுக்கு யூஸ் ஆச்சு அந்த அமௌண்ட். அதுலயும் பாத்தீங்கன்னா டாலர் வந்து எங்களுக்கு நிறைய ஏறி இருந்துச்சு. அந்த டாலர் அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 இருந்து 25க்குள்ள அந்த மாதிரி. அதுதான் அந்த ஒரு மாச சேலரி தான் நாங்க வந்து அதிகமா எடுத்ததே. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் எங்களுக்கு பணம் வரல. இப்ப வரைக்கும் எங்களுக்கு டாலரே ஏறல வரல. அதான் நான் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க, அதனால கொஞ்சம் நின்று போச்சு வீடியோஸ் போடுறதுக்கு. அந்த கிட்டத்தட்ட 10 நாள்ல வந்து வீடியோஸ் சரியாவே இறக்க முடியல, வீடியோஸ் போடல இல்லைங்களா. அதுலயே போச்சு. இப்ப வரைக்கும் எங்களுக்கு வந்து டாலர் ஏறுது ரொம்ப இல்ல. அந்த ஒரு வாரத்துல போடல, அது ஒரு வாரத்துல போடுறதுங்கிறது ரீச் பண்ணிருக்கோம் இன்னும் தெரியல. ஆனா இப்ப வரைக்கும் எங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 50 காசு 40 காசு இப்படித்தான் எங்களுக்கு ஏறுது ஒழிஞ்சு. நாங்க இன்னும் டாப்போ இன்னும் எங்களுக்கு நாங்கள் போகவே இல்லை. இப்போ வரைக்கும் இவ்வளோ அமௌண்ட் தான் எடுத்திருக்கோம். மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் நீங்க கால்குலேஷன் பண்ணிருப்பீங்க? எவ்வளோன்னு வந்து கரெக்டாக சொல்லுங்க. யூடியூப்ல நாங்க சொல்றது யூடியூப்ல மட்டும் இப்போ வரைக்கும் அவ்வளோதான் எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 1 2 3 4 4 மாசம் 4 தடவை தான் எடுத்திருக்கோம். 4 தடவை தான் நாங்கள் அமௌண்ட் எடுத்திருக்கோம். நாங்கள் என்ன வந்துட்டு அந்த அளவுக்கு எந்த அமௌண்ட்டு கிடைக்கல. எல்லாம் ஒவ்வொரு பொருளும் வர்றது எல்லாமே எங்கள் சொந்த காசு, சொந்த உழைப்பு. யூடியூப்லன்னு வர காசு வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போதைக்கு வந்து கரெக்டாக அந்த கடன் கட்டுறதுக்கோ ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கோ சரியா போயிடும். யூடியூப்ல சம்பாதிச்ச காசுல வந்து நாங்கள் இப்போ வரைக்கும் எதுவுமே வாங்கவே கிடையாது. எல்லாமே எங்கள் சொந்த காசு. கடனுக்கு வாங்கி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் நிறைய விஷயம். இதில் வந்து நாங்கள் கடன் கட்டுறோமா அப்படிங்கிறத இந்த ஹை லெவலில் வந்தது மட்டும் தான் ஒரு கொஞ்சம் கடன் நாங்கள் வந்து இப்போ கட்டியிருக்கோம். ஓகேங்களா. நாங்கள் 4 தடவை தான் எடுத்திருக்கோம். இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து இன்னும் அந்த டாலர் நாங்கள் ஏர்ன் பண்ணவே இல்லை. எங்களுக்கு வந்து இன்னும் அந்த டாலர் வரவே இல்லை. அதாவது 5வது தடவை எடுக்கிறது. நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷத்துல 2 வருஷத்துல 4 தடவை தான் நாங்கள் எடுத்திருக்கோம். யூடியூப்ல எங்களுக்கு இவ்வளவுதான் வந்திருக்கு. ஓகேங்களா. எங்களோட யூடியூப் சேலரி என்னங்க நான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து கால்குலேஷன் பண்ணி எவ்வளவு அப்படிங்கற கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட். $100 மேல வந்தாதான் அமௌண்ட் எடுக்க முடியும். அது வந்து ரூல்ஸ். $100 மேல தான் எடுத்துக்கணும். 100னா 102 105 110 அந்த மாதிரி வந்து வந்துருச்சுன்னா நம்ம வந்து டாலர் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம எந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து டாலர் வந்து நம்மளுக்கு வந்து பணமா ஏறிடும், இந்தியன் மணியா ஏறிடும். அப்போ வந்து நம்மளுக்கு சேலரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சேலரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. எங்களோட யூடியூப் இன்கம் இவ்வளவுதான். ஓகேங்களா. ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருக்கனாலதான் வந்து ஒரு 1000னா 1000 நீங்க அந்த வீடியோஸ் பார்க்கறனாலதான், அந்த அளவுக்கு வியூஸ் போறதுனாலதான் நாங்க சம்பாதிக்கிறோம். ஓகேங்களா. இந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே வந்து எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இன்னும் கொடுங்க, இன்னும் சப்போர்ட் கொடுங்க. நீங்க பாக்குறதுனால, வியூஸ் போறதுனால, ஷேர் பண்றதுனால எங்க வீடியோஸ்க்கு நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்க டெய்லி வீடியோஸ் போடுறோம், ஷார்ட்ஸ் போடுறோம். நாங்க அதாவது யூடியூப் சேனலுங்கிற ஒரு ரூல்ஸ் எப்படின்னா வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். நாங்க நிப்பாட்டில் அந்த ஸ்ட்ரைக் பண்ண ஒரு வாரத்துல வீடியோஸ் எதுவும் போட முடியாத கட்டாயத்துல சூழ்நிலையில நாங்க வீடியோஸ் போடல. ஆனா அதுக்கப்புறம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நாங்க வீடியோஸ் போட்டு தான் இருக்கோம். வீடியோஸ் இன்னும் போட்டு தான் இருப்போம். எங்களுடைய டாலர்ஸ் இவ்வளவுதான் வருதுங்கிறது சொல்லிட்டோம். அதுக்காக வந்து உங்களை பாருங்கன்னு ரொம்ப கம்பல் பண்ணல. சப்போர்ட் பண்றவங்க பண்ணிக்கிட்டே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எங்களுடைய நட்பு உங்களுக்கு வேணும், கார்த்தி சரோ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்க வந்து எங்களுக்கு என்னைக்கும் சப்போர்ட் கொடுங்க, நல்லா இருக்கும். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே வேணும் தான் நாங்க சொல்ல வரோம். பேசுறவங்க பேசிட்டே இருக்கணும், தூத்துறவங்க தூத்திக்கிட்டே இருக்கும், முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறவங்க பேசிட்டே இருக்கும், முன்னாடி விட்டு முதுகுல குத்துறவங்க குத்திக்கிட்டே இருங்க. போனாலும் சரி மனசு தேடிக்க வேண்டியதான். ஃப்ரீ எது அதுமே ஆலிஸ்வரன் சொல்லுவாரே தளபதி, அந்த மாதிரி எது வந்தாலும் கவலைப்படக்கூடாது. நமக்கு வர்றது வந்துட்டு தான் இருக்கும். நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் யூடியூப் காரங்களுக்கு வந்துட்டு எங்களோட வீடியோஸ் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு அந்த அண்ணா உங்களுக்கு வந்து தோண மாட்டேங்குது. ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் தூக்கிட்டா கூட நாங்க வந்து ரீச் ஆயிடுவோம். ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. சரி ஓகே விட்டுலாம், ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட்ங்கிற மாதிரி. எப்போ வரும் ரொம்ப ஓரளவுக்கு ஒரு நேரத்துல எல்லாம் கவலைப்பட்ட நேரம் எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப வர விட்டுட்டோம். எது நடக்குதோ நடக்கட்டும், பாத்துக்கலாம். எது பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. வருது போறது கண்டுக்காம போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் மன உளைச்சல் இருக்காது. நிம்மதி இருக்கணும். அப்படின்னா மன உளைச்சல் ஆகக்கூடாது. அப்படின்னா எதையுமே பெருசா நம்ம எய்ம் பண்ணி ஏமாறுறது இருக்கவே கூடாது. விட்டுறணும், கேர்ஃபுல்லா விட்டுறணும். நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு லைஃப்ல நம்ம வேலையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு போனா மட்டும்தான் லைஃப் வந்து ஓரளவுக்கு நிம்மதியா போகணும். நான் என்னுடைய ஒப்பீனியன்
ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல. என்னோட இது இப்படி தான். நான் சரோட நிறைய டைம் சொல்லியாச்சு, உங்ககிட்டயும் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அவள் எப்படியாவது ஃபீல் பண்ணாலும் நான் ஃபீல் பண்ண விட மாட்டேன். ஏன்னா நான் ஃபீல் பண்ண மாட்டேன், அவளையும் நான் ஃபீல் பண்ண விட மாட்டேன். உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நடக்கிறது நடக்கும், எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். சரி, ஓகே. நீங்கள் கேட்டதுக்கான பதில் வந்துருச்சு. ஸோ வந்துட்டு அந்த ஃபுல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேஷன் பண்ணி இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கரெக்டாக சொல்லுங்கள். யார் பக்கம் கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள். ஏன்னா இந்த அளவுக்கு எங்களுக்கு அன்பு ஆதரவு கொடுத்துருக்கீங்க, எல்லாத்துக்கும் நன்றி. நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன், ஓகேங்களா? சரி, ஓகே. ஆனால் வந்துட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் பணம் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக சத்தியமான உண்மை. ஆனால் வந்துட்டு அதில் எதை விட நாங்கள் அமௌண்ட் எடுத்திருக்கோம், லட்சக்கணக்கு வந்துருக்குது. அது என்ன, அது அந்த வீடியோ வேணுமா, அது ப்ரூஃப் வேணுமா, அது எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? அது வேணா நெக்ஸ்ட் வீடியோவை நான் போட பார்க்குறேன். சரி, ஓகே. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.